வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். குழந்தைகள், அதாவது வரப்போகிற ஜென்ரேஷன், உங்கள் குழந்தைகள், என் குழந்தைகள், இவங்கள பற்றி. 2026 ஒரு குழந்தைய வளர்த்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரியெல்லாம் இப்போ ஈஸியாக குழந்தைய வளர்த்துற முடியறதில்ல. ஸ்கூல் ஃபீஸு எல்கேஜிக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. அண்ட் அவங்களோட கெப்பாசிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேஷன் வளர்த்துறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தை பிறந்தவுடனேயும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனவுடனேயும் அவங்க டீச்சர்ஸ் கிட்ட நம்ம கற்றுக்கிறதில்ல. நம்மக்கிட்டேருந்து மெயினாக ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. அண்ட் ஃபோன்லேருந்து நிறையா விஷயம், அதுலேருந்து ஏஐலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. அண்ட் மெயினாக சொசைட்டி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்டேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ரோல் யார் தெரியுமா ப்ளே பண்ணுறா? பேரண்ட்ஸ் ஆகிய நாம் தான். ஒரு 5 பாயிண்ட்டாக பிரித்து வச்சுக்கிறேன், ஒவ்வொன்றா போகும். பாயிண்ட் நம்பர் 1, நம்மள நிறையா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோன்னா, என் குழந்தைக்கு நல்ல ஸ்கூலில் சேர்த்தணும், நல்ல காஸ்ட்லி ஃபோன் கொடுக்கணும், நல்ல காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்கணும், அப்படி இப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறீங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? அதாவது ரீசெண்டாக நிறைய பேர் இந்த ஸ்டடியில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா? பேரண்ட்ஸோட டைமிங். அதாவது டைமிங்னால் நீங்கள் கொடுக்குற அட்டென்ஷன், அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்கக்கிட்ட ஒரு டெய்லி 20 to 30 minutes சிரிச்சு ஸ்கூலில் என்ன நடந்தது, இல்லை இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு அவங்க கூட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டால் மட்டுமே தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இருக்கிற சயின்டிஸ்டெல்லாம் ஒரு ஸ்டடியில் சொல்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் ரிமெம்பர் கனெக்ஷன்ஸ், நாட் காஸ்ட்லி கிஃப்ட்ஸ். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒன்று புரியுது, என்ன தான் காஸ்ட்லி கிஃப்ட் இருந்தாலும் நம்மளை விட பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு எதுவும் இல்லை. ஸோ நம்மளோட டைம் அண்ட் அட்டாச்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு தோணுது இந்த ஜென்ரேஷனுக்கு. இல்லைன்னா அவங்க ஏதாவது தப்பான வழியில் போயிடலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 2க்கு போவோம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நம்ம டீச் பண்ணணும். ஸ்கூலில் மார்க்குன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் லைஃபுக்கு எமோஷ்னலை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை டென்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஃபியரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நம்ம தான் சொல்லித்தரணும். அவன் காலப்போக்கில் கற்றுக்குவான். ஆனால் அந்த அட்டென்ஷன் நம்மக்கிட்ட இருந்து தான் போகணும். இல்லைன்னா அது வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எதை வந்தாலும் எடுத்துக்கிறாங்க. நல்லதாக இருந்தால் நல்லதா கெட்டதா எல்லாம் பார்க்குறதில்ல. எல்லாமே ஓகே, எனக்கு இந்த வழி விட்டால் எனக்கு வேறு ஒரு வழி இருக்குது, ஓகே இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. நம்ம தான் இல்லை, இது கஷ்டமாக இருந்தாலும் இந்த வழி தான் ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும். இதெல்லாம் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் ஒரு சில்ட்ரனுக்கு டீச் பண்ண முடியும். ஸோ உங்கள் பிஹேவியர்ஸ் தான் அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பை டிசைட் பண்ணுது. இப்போ நம்ம பாயிண்ட் 3க்கு போவோம். நிறைய பேர் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறன்றதா கூட அவங்களோட ஃபோனை வச்சு தான் போட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அது மொத்தமாக கட் பண்ண முடியாது, பட் ஆனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டைமில் தான் ஃபோன் பார்க்கணும், இந்த டைமில் தான் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத தலைவலிகள். ஏன்னா நிறைய ஃபோன் யூசேஜ் பார்க்கறதுனால நிறையா பேர்த்துக்கு பேச்சே வர மாட்டேங்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கிங் ட்ரைனிங் அப்படின்றத ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சிட்டிஸ்லாம் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய குழந்தைகளுக்கு பேச்சு கூட வர மாட்டேங்குது. ஸோ ஃபோன் ஸ்க்ரீன் பார்த்து அவங்க பிரெயின் டெவலப் ஆகலை. ஸோ அதனால் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் பேரண்ட்ஸ் இதில். ஸோ நீங்கள் இந்த சாப்பிடும்போது நீ ஃபோன் பார்க்கக்கூடாது, பெட்டுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீ ஃபோன் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ஃபோன் யூஸேஜை நம்ம முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக புக்ஸ் ரீட் பண்ணலாம், இல்லை ஃபேமிலி கான்வர்சேஷன் பண்ணலாம், இல்லை அவங்கள பற்றி ஏதோ ஒரு விஷயங்கள் கேட்கலாம், இல்லையா ஜாலியாக விளையாடலாம். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கான டெவலப்மெண்ட்டை நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பெரிய வயசில் நம்ம மாதிரி புலம்பிகிட்டு இருக்க தேவையில்லை. இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் மொபைல் யூசேஜுக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 4 ரொம்ப முக்கியமானதுன்னு வச்சுக்கலாம்.
கேள்வி கேட்க அலோவ் பண்ணணும். நம்ம வீட்டில எல்லாம் வந்துட்டு இந்த கேள்வியெல்லாம் நீ எதுக்கு கேட்குற, நீ எல்லாம் இது கேட்கக்கூடாது, இதெல்லாம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கேட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்களுமே நிறையா சொல்லியிருப்பீங்க இந்த வீடியோவை பார்க்குற பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. என்கரேஜ் பண்ணும். ஓகே, இதுக்கான பதில் எனக்கு தெரியல, வா சேர்ந்து கண்டுபிடிப்போம், லெட்ஸ் டூ இட் டுகெதர். ஓகே, அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணி அந்த கேள்விக்கான விடைகளை 2 பேரும் சேர்ந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அதை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஒரு இன்னோவேஷன், ஏதாச்சும் ஒரு கேள்வி வருதுன்னா, இல்லை ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது கேள்வி வருதுன்னா அதுவே அவங்களால கேட்க முடியாது. ஸோ இதை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என் ஸ்கூல் டேஸில். எப்படின்னா, என்னால் ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் கிளாஸ் நடத்துகிறாங்களோ இல்லை ஏதோ ஒன்று நடத்துகிறாங்களோ, ஒரு கூச்சத்தை விட்டோ தைரியம் வர வச்சோ என்னால் வந்து ஒரு கேள்வி கேட்க முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் வந்துட்டு டீச் பண்ணணும் அவங்களுக்கு. பாயிண்ட் நம்பர் 5, இது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம், எல்லாருமே வந்து இப்போவும் பண்ணிகிட்ருப்போம். கம்பேரிசன். ஸோ குழந்தைகளை கம்பேரிஷனே பண்ணக்கூடாது. அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான், நீ ஏன் வாங்கலை? அவன் போகிற ஸ்கூலுக்கு தான் போகிறேன், நீ அவன் போகிற டியூஷனுக்கு தான் போகிறேன், உனக்கு பண்ணுறது தான் பண்ணுறேன், உனக்கு வர்றது தான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா நானுமே அப்படி தான் 10th 12th எல்லாமே வந்துட்டு 50% தான் என் மார்க்கே. ஆனால் வந்துட்டு நல்லா தான் இருக்கேன் என் லைஃப்பில், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்ன வருமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வைங்க, கண்டிப்பாக அவங்க சக்சீட் ஆவாங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரீயாகவும் விடக்கூடாது. நமக்கான விஷயங்களில் அவங்கள ஒத்துப்போக வச்சு அவங்களோட வழியிலையும் கொண்டு போகணும் அப்படின்றது தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கேன்றது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ க்ரோத்துன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு அது எந்த வகையில் போகணும், எந்த வகையில் போகக்கூடாதுன்றது பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கைகளில் மட்டுமே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் நிறைய வீடியோஸ்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கவுன்சிலிங் ரிலேட்டடான வீடியோஸும் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அண்ட் 2026 நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான விஷயம் என்ன தெரியுமா? மணியோ டெக்னாலஜியோ இல்லை, பேரண்ட்ஸோட டைம், பேரண்ட்ஸோட அவைலபிள் டைம். அவங்க எவ்வளோ டைமை போடுறாங்களோ அவ்வளோ தூரம் சில்ட்ரன்ஸ், நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க ஃப்யூச்சரில். அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம யாரும் பர்ஃபெக்டான பேரண்ட்ஸ் இல்லை, பட் ஆனால் பர்ஃபெக்டான சில்ட்ரனை, அதாவது நம்ம குழந்தைய பர்ஃபெக்டாக ஆக்க முடியும் நம்ம நினச்சா. ஸோ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை தட்டி விட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா. பை பாய்.